அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ஸ்டாக் ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்த தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நம்ம ஸ்டாக் ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சொல்லவே இல்லை. இன்ட்ராடே அதுவும் பர்டிகுலரா நிஃப்டியோட இன்ட்ராடே பேஸ் மட்டும்தான் நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸ்டாக் ஸ்விங் பத்தியோ ஸ்டாக் ட்ரேடிங்கை பத்தியோ நம்ம சொன்னதில்லை. ஸோ இன்னைக்கு சுதந்திர நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல நம்ம ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நம்ம உங்களோட டிஸ்கஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சுதந்திர நாள் அப்படிங்கிறனால அனைவருக்குமான இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் செய்யணும், இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான ஒரு 3 ஸ்டாக்கை பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ நாங்க என்ன ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விங் ட்ரேட் அதுவும் ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட் ஏன் பண்ணணும், அதுல என்ன பிளஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல இல்லாத ஒரு பிளஸ் அப்படின்னு சொன்னோம்னா இதுல நெகட்டிவ் அதாவது மைனஸ் அதாவது லாஸ் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைவு. ஒருவேளை சரியா சொன்னோம்னா இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது எப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப டிலேவா இருக்கும். டைம் தான் கொஞ்சம் அதிகமா போகுமே தவிர மைனஸ் அப்படிங்கிறது ரிகவர் ஆகி ப்ராஃபிட் வரும்போது நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது, நமக்கு டைம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு பேசிக் நல்ல மெத்தடு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்விங் ட்ரேட். ஸோ ஸ்டாக் ஸ்விங் ட்ரேட்ல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ முக்கியமான விஷயம் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும், அந்த ஸ்டாக்கும் சரியான பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த 2 விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் மெத்தட் வந்து ஒரு நல்ல சூப்பரான விஷயமா நமக்கு இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி சொல்ல வரோம்னா ட்ரேட் மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருமே ஸ்டாக் ட்ரேடிங் ஆர் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நாங்க எல்லாருமே ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், கண்டிப்பா அது இதுக்கப்புறமும் பண்ணவும் செய்வோம். ஸோ த ரீசன் எப்பயுமே ஸ்டாக்கு வெறுமனே ஸ்டாக்கை வந்து வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே இன்ட்ராடேல நம்ம ஸ்டாக் வாங்குறோம் அல்லது இண்டெக்ஸ்ல ஆப்ஷனையோ நம்ம ஃபியூச்சரையோ பை பண்றோம், செல் பண்றோம், ப்ராஃபிட் புக் பண்றோம், இப்படி மட்டுமே இல்லாம ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அது ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கிறது இதுதான் பேசிக் மெத்தட். பேசிக்காவே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான மெத்தடும் கூட. ஆனா நம்ம இன்ட்ராடேல நமக்கான நாலேஜ் இருக்குது, இன்ட்ராடேல நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இன்ட்ராடேவை ஏர்னிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்ட்ராடே ஏர்னிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸா யூஸ் பண்ற அதே நேரத்துல சைமல்டேனியஸா நம்ம வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் தான் இது. ஸோ இதுல ஒன் ஆஃப் த ரீசன் இன்னும் முக்கியமா சொல்ல போன நான் சொன்ன விஷயங்கள்ல முக்கியமானது இதுல லாஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால நம்ம ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நம்ம சொன்னது இதுதான். ஸோ இந்த ரீசனுக்காகவே எல்லாருமே ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒப்பீனியன் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டாக் செலெக்ஷன் அண்ட் பையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியா இருக்கிற ஸ்டாக்ஸ், லிக்விடிட்டி அதிகமா இருக்கிற ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலா கொஞ்சம் நல்லா இருக்கிற ஸ்டாக்கா எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபண்டமெண்டல் நமக்கு சூப்பரா இருக்க ஸ்டாக் தான் வேணும் அப்படின்னுலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தாலே போதுமானது. அதுல ட்ரேட்ஸ் நிறைய நடக்கணும், லிக்விடிட்டி இருக்கணும், பையர் செல்லர் நிறைய இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் மட்டும் குறைஞ்சபட்சம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்ல பிரேக் அவுட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த ஸ்டாக்கோட கொஞ்சம் பிரேக் அவுட்டை டெக்னிக்கலா பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் வரைக்கும் நம்ம என்ன டார்கெட் வைக்கலாம், எவ்வளவு ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்தது. அட் த சேம் டைம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன கேப்பபிலிட்டியை பொறுத்தது. ஆனா பிரேக் அவுட்ல வாங்குறது அப்படிங்கிறதும் என்ன டார்கெட் வைக்கிறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் இந்த டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை, இந்த பேசிக்ல நம்ம ஒரு 3 ஸ்டாக்கை இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்டா நான் பார்க்குற, நம்ம இப்போ வரைக்கும் ஹோல்டிங்ல வச்சிருக்கிற ஸ்டாக் அப்படிங்கிறது ஜியோஃபின் சர்வீஸ். ஜியோஃபின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹை டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் 300 அங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம ஆக்சுவலாக நம்ம வாங்கினது வந்து 230. ஸோ 230ல நம்ம வாங்கியிருக்கோம். ஸ்டில் பிரேக் அவுட், ஸ்டில் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. அது இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், இந்த ஹை டைம் ஃப்ரேமோட பிரேக் அவுட் 300க்கு அப்புறம் இதோடைய டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னா 360 அண்ட் 380, 390. ஸோ இது வரைக்கும் நல்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி இறங்கினாலும் இந்த டார்கெட் வரும்போது நம்ம இதை சேல் பண்ணா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா இருக்கும். ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்குற விஷயங்கள், ஓரளவுக்கு இந்த ஃபண்டமெண்டலை பார்க்கலாம் அப்படின்னா இதுல எவ்வளோ பேர், ஐ மீன் யாரெல்லாம் இதுல ஹோல்டிங்கா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறப்ப டிஐஐ வந்து பார்த்தீங்கன்னா 14.12%, டிஐ எஃப்ஐஐ வந்து 12.3%, 30% அண்ட் பப்ளிக் வந்து 25.70% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் 47.12% வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஐயும் டிஐயும் பை பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பப்ளிக்ஸ் வந்து 25% வரைக்கும் மேல நமக்கு இங்க ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஈஸியா இந்த ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செக்டர், நல்ல ஸ்டாக், அதான் பார்க்கணும். ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஜேஎம் ஃபினான்ஸ். ஜேஎம் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 160 அங்க லெவல் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். பிரேக் அவுட்ல இருந்து இப்ப கரண்ட்ல அங்க 190 இருக்கு. இந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதோடைய டார்கெட் வந்து 240 வரைக்குமே மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ, டிஐஐ, பப்ளிக்ஸ் வந்து எவ்வளவு ஹோல்டிங் வச்சிருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளவு ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல அங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து 56% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பப்ளிக்ஸ் 19.27% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, எஃப்ஐஐ 17.69% ஹோல்டிங்கும், டிஐஐ வந்து பாத்தீங்கன்னா 6.53% ஹோல்டிங்ஸ். ஸோ இதுல எஃப்ஐஐ, டிஐஐ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அந்த ஸ்டாக்கை மேக்ஸிமம் நல்ல ஸ்டாக்கா தடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஒரு அவுட்லைனா எடுத்துக்கலாம். ஸோ இதோட பிரேக் அவுட் அப்படிங்கிறது நம்ம இங்க 190 பிரேக் அவுட் ஆகுதுன்னு அடுத்து 240 வரைக்குமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஹோல்டிங் வச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டாக். இதுக்கு அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இது நல்லா எல்லாருக்கும் தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் பிரேக் அவுட் இருந்திருக்கு. அதாவது 7600 பிரேக் அவுட். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8500 அது வரைக்குமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதுலயும் நமக்கான லெவல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா டிஐஐ பை பண்ணியிருக்கிறது 21.34%, எஃப்ஐஐ வந்து 43.41%, பப்ளிக் 5.6%, ப்ரொமோட்டர்ஸ் 29.34% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுல லிக்விடிட்டியும் நாங்க எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இதுல நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஹோல்ட் பண்றோம். ஸோ இது 8500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒன் ஆஃப் த ஸ்டாக். ஸோ ஒரு 3 ஸ்டாக்கு நம்ம இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கான சுதந்திர நாள்ல ஸ்விங் ட்ரேடுக்கான சக்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதும், அதோடைய ரிஸ்க் கம்பேரிசன்ல இது ரொம்ப, அதாவது ரிஸ்க் கம்பேரிசன் மீன்ஸ் எஃப்என்டோவை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஒரு ட்ரேடிங் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ஏர்னிங்ஸ், ஒரு ஜென்யூனான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இது இன்ட்ரடியூஸ்னா நாங்க பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்றோம். ஸோ இதை நீங்க பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்க ஒப்பீனியனை ஷேர் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த விஷயங்கள் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க செய்யக்கூடியது அப்படிங்கிறத எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஐடியாவோட நீங்க இந்த விஷயத்த ஷேர் செய்யுங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருக்க விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.